ஹே கைஸ் வெல்கம். ரெட்ரோ மூவி ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜான்ரா ரொமான்ஸ் அட்வென்ச்சர், ரன் டைம் 2 hours 48 minutes. ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஹீரோ ஹீரோயின் கோஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக டு தி கோர் நடிச்சிருந்தாங்க. சில கோஆக்டர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணி இருந்துச்சு. இந்த மூவி நல்லா இல்லை, ஆவரேஜாக இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, சூப்பர் குட். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிளா இல்லையான்னு கேட்டிங்கன்னா 18+ ரொமான்ஸ் சீன்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க, மியூட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நமக்கு என்னன்னு தெரியும் இல்லை. ப்ளஸ் இதில் ஒரு ஐட்டம் சாங் இருக்குது. ஸோ சின்ன பசங்களை கூட்டு போகாதீங்க. நீங்கள் 16+ மேலே இருந்தால் கூட்டு போகலாங்க. இந்த படம் மஸ்ட் வாட்சா, டக்குன்னு இப்போயே பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த படத்தில் ஒரு கோர் மெசேஜ் இருக்குது. அதை இந்த படத்தை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. மியூசிக் சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. லாங்குவேஜஸ் இப்போ வரைக்கும் தமிழ், ஹிந்தி, தெலுங்குல இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, போர் அடிக்குது. ஆனால் எப்போல்லாம் போர் அடிக்க ஆரம்பிக்குதோ அதுக்கு உடனேயே ஒரு நல்ல சீனை வச்சு மேனேஜ் பண்ணிடுறாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குங்க. அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க தியேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாங்க. படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அப்பா நல்ல படம் பார்த்த ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் எதுவும் சொல்லலை. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு சில சீன்ஸுக்கு சிரிப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்த சீனே சூர்யாவுக்கு க்ளோஸ் அப் வைப்பாங்க, ஒரு சில கோ ஆக்டர்ஸ்க்கு க்ளோஸ் அப் வைப்பாங்க. உங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் நிறைய ஃபைட்ஸ் இருக்குங்க. ஃபைட்ஸ் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். பட் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அதுவும் பார்க்குற மாதிரி நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ நல்ல போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல சீனை போட்டு முடிச்சிருவாங்கன்னு அதுதான் இது. லாஸ்ட்டாக ஃபைனலாக சூப்பராக பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கேன். நாங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 4/5. இந்த படத்தோட கதையை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. படம் பார்க்கும்போது பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனால் படம் பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜெகமே தந்திரம், ஜிகிரடா XXX, அதுக்கப்புறம் இன்னும் 2 படத்தை போட்ட மாதிரி அது மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு படம். ஃபைனலி ரெட்ரோ ஹிட்ரோ த ஒன் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த படம் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டுக்கு போதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதுங்க. நீங்கள் ஒரு ஒர்த்தான படம் பார்க்கணும். ப்ளஸ் மூவி ரிவ்யூக்கு என்ன தேவையான கண்டென்ட்டோ வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஓகே கைஸ், see you next video. Bye.